ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் 12 மணி போல் லக்கி டிப்போட ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோமோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் செலக்டட் நாட் செலக்டட்னு இருக்கும். நான் செலக்ட் ஆகலை, நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. பே பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணிக்கணும். 1 MBக்கு கீழே ஃபோட்டோ ரீசைஸ் செய்து பே பண்ணிக்கோங்க. நம்ம ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. கிடைக்கிற வரைக்கும் ஆன்லைன்லேயும் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். செலக்ட் ஆன சேவாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வீடியோஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா சேவாஸ் பற்றியும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவாக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து திருமலாவில் பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து தெப்ப விழா தொடர்ந்து 5 நாட்கள் நடக்கும். இந்த தெப்ப விழா பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. தெப்போத்சவம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா P5 கேட் வழியாக விடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து மற்ற எல்லா வழிகள்லையுமே நம்மளை பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த தெப்ப விழாவை முன்னிட்டு இன்னையிலேருந்து புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணிக்கோங்க. மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் அனுமதிக்க மாட்டாங்க. அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். மெயினாக நம்ம ரூம்லேயே குளிச்சுட்டு ஈர துணியோடு போகலாம். மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. கீழ்த்திருப்பதியில் இப்போ மதியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் கொடுப்பாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். டெய்லி ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி கரண்ட் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. 1 மினிட்டில் தீந்துரும். நம்ம டொனேஷன் முன்னாடியே பே பண்ணிவிட்டு ஜஸ்ட் தர்ஷன் மட்டும் புக் பண்ணிக்கலாம். காலையில் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். ஸ்ரீவாணி விஏபி கரண்ட் புக்கிங்கில். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங். ஒரு தடவை ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. 4 சேவா இருக்கும். அதில் கல்யாணோத்சவம்னா நம்ம 1000 ரூபாய் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தரிசனம் சீக்கிரமாக பார்க்குறதுக்காக தான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா சஹஸ்ர தீப அலங்கார சேவா புக் பண்ணிக்கோங்கன்னா ஒரு நாளைக்கு 600 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. சாயந்தரம் 5:45 மணி போல் நம்ம போகிறப்போ 1 ஹவரில் நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். சுபதமெண்ட்ரிலே நம்ம லக்கேஜ் மொபைல் கொடுத்து வாங்கிக்கலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, லேடிஸ்க்கு சாரி சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. நாளைக்கு காலையில் 9:57 போல் ஒரு நம்பரில் டிடிடி போர்ட்டலையும் இன்னொரு நம்பரில் டிடிடி ஆப்லேயும் லாகின் செய்துக்கோங்க. எதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கும்போது ட்ரை பண்ணால் தான் திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு வே அதர் பில்கிரிம்ங்கிற அந்த இஷ்யூ நமக்கு தவிர்க்க முடியும். வேலிடேஷன் எரர் அப்படின்னு வந்தால் நாம் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படின்னா நம்ம ரீட்ரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். வேறு வழி கிடையாது. 4 சேவாவில் ஏதாவது ஒரு சேவா தான் புக் பண்ணிக்க முடியும். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லாமல் நம்ம புக் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணாமல் தான் நமக்கு அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. கல்யாணோத்சவம்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம புக் பண்ணிக்கணும். மீதி 3 சேவானா ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ரீசெண்டாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வர்ச்சுவல் சேவாக்கு ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அந்த சேவா டேட்லேருந்து மறுபடியும் எந்த சேவா புக் பண்ணினாலும் 120 நாள் டைம் கேப். ஸோ அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் அடுத்தடுத்த மாதத்துக்கு போகணுன்னா கூட நாளைக்கே போட்டு வச்சுக்கோங்க எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா. சேவா புக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
சேவா வச்சு நம்ம சாமி பார்க்க முடியாது. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் தான் சாமி பார்க்க முடியும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலாவில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. பட் 2 பேராச்சும் குறைஞ்சது இருக்கணும். அண்ட் கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசம், சேம் ரூல்ஸ் தான். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.